வணக்கம். நம்ம லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு சில விதமான மைண்ட் செட் தேவைப்படும், ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அப்படி ஒரு மைண்ட் செட் பத்தி தான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். இது பேர் இன்வர்ஷன். இந்த இன்வர்ஷனை பத்தி நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சப்பதான் தெரிஞ்சது, ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேர் யோசிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நிஜமாவே நடந்த விஷயத்த சொல்றேன். பெசநகர் பீச்சுக்கு நானும் என் குழந்தைகளும் போயிருந்தோம். ஃபேமிலி அவுட்டிங்க வெளியே போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அலறிடிச்சு ஓடி வந்தாங்க. அவங்க குழந்தை தேடிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த குழந்தையோட பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த குழந்தையோட பேரை கத்திட்டு கலவரமான முகத்தோட கத்தி தேடிக்கிட்டே இருந்தாங்க எல்லா பக்கமே. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப கவலையா இருந்துச்சு, பயமாவும் இருந்துச்சு. ஏன்னா குழந்தை எங்க மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. தகப்பனாவும் ஒரு பயம் வருது, நம்ம குழந்தை மிஸ் ஆயிருமோ அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல வெளியே கூட்டு வந்துட்டேன் நான். அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை கிடைச்சிருக்கும் நான் ஆசைப்படுறேன், நம்புறேன். ஒருவேளை கிடைக்காம போயிருந்ததுன்னா அந்த அம்மாவோட வாழ்க்கை மிகப்பெரிய நரகமா மாறி இருக்கும். ஒரு குழந்தைய தாம் பிரிஞ்ச துயரம் எப்பயுமே வாழ்க்கை ஃபுல்லா இருந்துட்டு இருக்க போகுது. ஏன்னா அவங்க மேலே அந்த குற்றமுணர்ச்சி இருந்துட்டே இருக்க போகுது. அதை தாண்டி அவன் கணவர் எப்படி என்ன மாதிரி கேள்வி கேட்க போறான்னு நமக்கு என்ன தெரியல. நான் சொல்றது பெசநகர் பீச்சாவும் இருக்கலாம், இல்ல ரங்கநாத சீட்டாவும் இருக்கலாம், ஒரு கோயில்ல ஒரு தேரோட்டமா இருக்கலாம், எங்கனா இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு குழந்தை இதே மாதிரி நம்ம குழந்தைய தொலைச்சிருவோமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் பீச்சுக்கு கூட்டு போல, வர வகையில பீச்சுக்கு போன தொலைஞ்சு போயிருவீங்க சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பீச்சுக்கு போன தொலைஞ்சிடும், பிள்ளைகளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, பீச்சுக்கு போன தொலைஞ்சிருவோம் போலான்னு. அப்புறம் என் வீட்டுல ஒய்ஃப் கேட்டாங்க, அப்ப நான் பீச்சுக்கு இனிமேல் போகவே மாட்டோமா, இல்ல இவங்க பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ண போறோமா அப்படின்னாங்க. சோ நான் ரொம்ப ஓவரா போயிட்டணும், ரொம்ப அதிக நெகட்டிவ்ல இருக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. அதுக்கு ரிவர்ஸ் என்ன யோசிச்சேன்னா, ஓகே பீச்சுக்கு போனோம், ஆனா குழந்தைய தொலைஞ்சு போகக்கூடாது, நான் கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பீக் பீரியட்ல போகக்கூடாது, சண்டே ஈவினிங் போகக்கூடாது, ஏதாவது ஒரு நல்ல நாள் அன்னைக்கு போகக்கூடாது, மார்னிங் போகலாம், ஒரு காலையில ஒரு 6 to 7 அந்த வாக்கில் போனீங்கன்னா பெருசா கூட்டம் இருக்காது. இல்லைன்னா ஈவினிங் வீக் டேஸ்ல கூட போகலாம், ஒரு 5-6 வாக்கில் கூட்டு இல்லாத பகுதியில் கூட்டு போகலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம டீம்ல இன்னும் கொஞ்சம் 4-5 பேர் சேர்த்துக்கிட்டு பிள்ளைகளோட கூட்டு போறதுனால இன்னும் பாதுகாப்பா போகலாம் இப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அதை பண்ணவும் ஆரம்பிச்சேன். பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலைல பீச்சுக்கு போவோம் யூஸ்வலா. இப்ப நான் பண்ணேன் இல்லையா, இது பேர் இன்வர்ஷன். நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அந்த நெகட்டிவ் நடந்தா என்ன நடக்கும், அதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிக்க ஆரம்பிச்சேன். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ணோம், இப்படி பண்ணா இது அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன். இது பேர் இன்வர்ஷன். அல்லது ஆப்பிள்ல யூஸ் பண்றாங்க, ஆப்பிள் கம்பெனில யூஸ் பண்ணுவாங்க, அமேசான்ல யூஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே 6 மாசம் கழிச்சு என்ன பண்ணுவாங்களா, இந்த ப்ராஜெக்ட் 6 மாசம் கழிச்சு இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் அப்படின்னு இப்ப நினைச்சுப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் தெரியும், போஸ்ட்மார்ட்டம்னா ஒரு யாரோ இறந்த பிறகு அறுத்து பார்ப்பாங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ப்ரீமார்ட்டம் என்ன நடக்கும்னா, இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்னு ஆரம்பிப்பாங்க, என்ன நடந்திருக்கும்னு யோசிப்பாங்களாம். இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்னா என்ன நடந்திருக்கும், இது காரணம் அது காரணம் சொல்லிட்டு ஒன்று லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணுவாங்களாம், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. சரியா? ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம லைஃப்ல இப்ப என்ன சிக்கல்னா, இந்த ப்ரீமார்ட்டம் இன்வர்ஷன் எல்லாம் ஒண்ணுதான். இதுல உள்ள பிரச்சனைனா, நீங்க உச்சக்கட்ட நெகட்டிவ் போயிடணும். குழந்தை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு அங்கிருந்து ஆரம்பிக்கணும் கதைய. அது திங்கிங் நம்ம நிறைய வராது. நம்ம எப்பயுமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், அந்த இதுல இருப்போம். இந்த ப்ரீமார்ட்டம் இன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும், கெட்டதையும் நினைப்போம், நல்லா நினைப்போம், கெட்டதுக்கான காரணத்தை ஆராய்வோம், அதை தகர்த்துடுவோம். இதுதான் ப்ரீமார்ட்டத்தோட ரூல். நெகட்டிவும் கிடையாது. நல்லா யோசிச்சுங்க, நடக்கக்கூடாத ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல போறது. ஒரு 3-4 உதாரணம் போவோமா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நாளைக்கு நான் சென்னையில இருந்து மதுரைக்கு சேஃபா போய் சேரணும். ஊர்ல நான் தான் கார் ஓட்ட போறேன். ப்ரீமார்ட்டம் பண்ணுவோமா? ஓகே, ஊருக்கு போற வழியில நான் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டேன். சரியா? வாயு ஸ்டாண்டா அப்படி இந்த மாதிரி கூட இருக்கும், பயப்படலாம். பட் யோசிச்சு பாருங்க, இப்ப நான் ஆராய்ச்சி பண்ணணும், என்னென்ன காரணங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது. ஒருவேளை நானே ஓட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை நான் ரொம்ப கேவலமா டிரைவரா இருந்தா நான் ஓட்டக்கூடாது. நான் ஓரளவுக்கு சுமாரா ஓட்டுவேன், நம்பிக்கை இருக்குன்னு ஓட்டிருக்கேன், நான் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க. நான் நல்லா தூங்கி இருக்கணும், நல்லா தூங்கிட்டு போகணும், சரக்கு அடிச்சுட்டு போகக்கூடாது, ஒரு போதையில போய் ஓட்டிடக்கூடாது. சரியா? வண்டியில பிரேக் இருக்கான்னு பார்த்துருக்கணும், டயர்ல கரெக்டா இருக்கா, எல்லாம் சரியா இருக்கான்றது. இந்த மாதிரி ஒரு 6-7 ஸ்டெப் யோசிச்சாலே நான் சேஃப் ஆயிட்டேனா. நல்லா தூங்கியிருக்கேன், எந்த ஒரு போதையும் இல்லை, எனக்கு வண்டி ஓட்டவும் தெரியும், பிரேக்கு ஆக்சிலேட்டர் எல்லாம் பக்காவா இருக்கு, டயரும் ப்ராப்பரா இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. கரெக்டா? இதான் ப்ரீமார்ட்டம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 60 வயசு ஆகும்போது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் கிடைக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்ப காரணம் யோசிச்சு பார்க்கலாம். இப்ப இருந்தே நான் என்ன பண்ணி இருந்திருப்பேன், நான் சரியா சாப்பிடாம இருந்திருப்பேன், எக்ஸசைஸ் பண்ணாம இருந்திருப்பேன், தப்பான உணவு போயிருப்பேன், இல்ல ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கும், அவாய்ட் பண்றேன். இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்ச ஒரு காரணம் சொல்றேன். ஆகஸ்ட் 8ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வருது. TNPSC பேங்க் SSC ஏதோ எழுதிருக்கீங்க, ரிசல்ட் வருது. ஓபன் பண்ணி பாக்குறீங்க, நீங்க ஃபெயில்னு வருது. இப்ப ரிவர்ஸ் பண்ணுவோம். என்ன காரணத்தினால ஃபெயில் ஆனேன், எதனா காரணம் ஃபெயில் ஆனேன். இப்ப யோசிக்கிறீங்க, நான் ஆப்ட் எழுதுறப்ப எனக்கு கணக்கு போடுறப்ப சரியா எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க, அந்த கணக்கு எனக்கு புரியவே இல்லை,
அதனால நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஆர் எக்ஸாம்பிள் போன உடனே பயங்கரமா பிளாங்க் ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. மூணாவது அதிகமா சொல்ற காரணம் டைமே பத்தல. இந்த 3 காரணம் ஏதாவது காரணம் இருக்குமா? சரியா, இந்த 3 காரணம். சப்ஜெக்ட் தெரியல, பிளாங்க் ஆயிட்டேன், மூணாவது டைம் பத்தல, மேபி நாலாவது எக்ஸாம்பிளுக்கு நான் லேட்டா போனேன், உள்ள விடல, நடந்துக்கலாம், உங்களுக்கு தெரியும்ல, நாலாவது இந்த மாதிரி. இப்போ ஒவ்வொன்றும் அவாய்ட் பண்ணலாமா? உதாரணத்துக்கு எனக்கு மேத்ஸ் சரியா வரல, அன்னைக்கு எக்ஸாம் மேத்ஸ் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை, அதை கேட்ட கேள்விக்குள்ள. அப்ப இன்னும் 6 மாசம் இருக்கலாம், நான் என்ன பண்ணணும், கணக்கு நான் இன்னைக்கு போட ஆரம்பிக்கணும். எனக்கு இருக்க 4 பிரச்சனைகளை ஒரு பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டேன், கணக்கு நான் வீக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கணக்குல இருக்க டெய்லி ஒரு 10 தடவை போடுவோமே, 10 தடவை போட்டு வந்தேன்னு வச்சுங்களேன், ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரிசல்ட் வர அன்னைக்கு என்ன இருக்கும், கணக்குல நான் மிஸ் ஆயிருக்க மாட்டேன். சரி, அடுத்த காரணம் பிளாங்க் ஆயிருச்சு அப்படின்வாங்க. என்ன பிளாங்க் ஆயிருச்சு? பிளாங்க் ஆயிருச்சு என்ன அர்த்தம்? ஒண்ணும் கிடையாதுங்க, மறந்து போச்சு. அல்லது ரிவிஷன் பண்ணலன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 2/3 ஆஃப் த டைம் அல்லது 4 மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும். நீங்க 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும். ஏற்கனவே படிச்சதை திருப்பி பார்க்கணும். சோ ரிவிஷன் பண்ணாம விட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ ரிவிஷன் ஆரம்பிச்சிருங்க. ஆகஸ்ட் இருக்குல்ல, பிப்ரவரில இருந்து ரிவிஷன் ஆரம்பிப்போம் நம்ம. அப்படி நீங்க ஆரம்பிச்சிடணும். மூணாவது, டைம் பத்தல, எனக்கு எக்ஸாம் உட்காந்து டைம் பத்தல அப்படின்னு நீங்க வந்து கதை சொல்ல போறீங்க ஆகஸ்ட் 8ஆம் தேதி. அப்ப என்ன இருக்குன்னா, நீங்க மார்க் டெஸ்ட் கம்மியா போட்டுருக்கீங்க, டெஸ்ட் கம்மியா போட்டு பார்த்திருக்கீங்க. அப்ப டெஸ்ட் போட்டு இருந்தோம்னா அந்த கதை சொல்ல மாட்டோம். அப்புறம் 4வது நாள் லேபுக்குள்ளே போல, ஹால்குள்ள அலோவ் பண்ணல, அங்க இருந்த ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு செக்யூரிட்டி நீ வெளியே வச்சு துரத்திட்டான். சீக்கிரம் தான் போனேன். அப்ப என்ன பண்ணலாம், அப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருவோம் நம்ம. இன்னைக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது. லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த நான் சொன்ன காரணத்தினால நீங்க ஃபெயில் ஆக மாட்டீங்க. வேணும்னா இன்னும் உங்களுக்கு ஒரு 2 கேள்வி வேணா கேட்கறேன், முடியும் பாருங்க. நீங்க லவ் மேரேஜ் பண்ண போறீங்க, இந்த மேரேஜ்ல வந்து உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. பிரச்சனை அன்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு பெரிய சண்டை வரப்போகுது. 3 மாசம் எப்படியோ உங்க அப்பா அம்மாவையும் அவங்க அப்பா அம்மாவையும் பேச வச்சு முடிச்சிட்டீங்க. அன்னைக்கு பெரிய சண்டை வரப்போகுது. யாரால இருக்கும், எங்க அம்மாவை கொஞ்சம் வாய் அதிகம், ஸோ அவங்க அம்மாவை பார்த்தோன்னே என்ன நகை போட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அம்மாவை அவங்க அம்மா பாத்திரக்கூடாது. ஒண்ணு, பொண்ணோட தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பெரிய தீனி பண்டாரம் ஃபுடின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கான். வந்தா எங்க மாமா புக் பண்ணீங்க, நல்லாவே இல்லையே சொல்லிட்டு சாப்பாடு குறை சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம கான்ட்ராக்ட் அவன்கிட்ட கொடுத்துருவோம், ஃபுட் கான்ட்ராக்ட் அவன்கிட்ட கொடுத்துடலாம். அல்லது மண்டபத்தை குறை சொல்றதுக்கு 3 பேர் இருப்பாங்க. இப்படி நீங்க ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணி வச்சுங்களேன், ஒண்ணுமே இல்லை, இது முடிஞ்சு இது முடிஞ்சு இது முடிச்சு நீங்க ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ மேரேஜ் கரெக்டாக நடக்கும். உங்களுக்கான ஒரு கேள்வி, இதுக்கான பதிலை நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 70 வயசு ஆயிடுச்சு, உங்கள் கணவனோ உங்க மனைவியோ உங்ககிட்ட பேசுறதே கிடையாது, உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க, அவங்க யாருக்கும் உங்களுக்கு பிடிக்கல. 70 வயசுல என்ன நடந்துன்னு நினைக்கிறீங்க? 4-5 காரணம் இருக்கு. நான் இப்ப சொல்ல விரும்பல, நீங்களே யோசிங்க. நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா, இல்ல மரியாதை நடந்துக்கல, ஏதோ நடந்திருக்கும். உங்க மனைவிக்கு சரியான மரியாதை கொடுத்துக்க மாட்டேங்க, அல்லது உங்க மனைவி வேலை செய்ய நினைச்சிருப்பாங்க, புரிஞ்சுக்க மாட்டீங்க, இல்ல அம்மா திட்டும் போது சமாளிச்சுக்கம்மா அப்படின்னு விட்டு கொடுத்துருப்பீங்க. நிறைய காரணங்கள் இருக்கும். உங்களோட மரியாதை உங்க மனைவியோ இல்ல கணவனோ உங்கள்கிட்ட பேசாம இருக்க போறாங்க. 70 வயசுல உங்கள்கிட்ட யாரும் பேசல, உங்களை ஒதுக்கிட்டாங்க, வீட்டுல ஒதுக்கிட்டாங்க, உங்கள்கிட்ட யாரும் பேச கிடையாது, ஏதோ பெரிய வேலை பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம், ஏதோ நடக்கும். ஸோ இப்போ நான் பேசுறது பாத்தீங்கன்னா என்ன நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கானே, எஸ் அதுதான் பிரியமாட்டம். அகைன் நான் வாய் வைக்கன்னு சொல்லாதீங்க, ஆமா வாய் வைக்கிறோம், காரணத்தை சொல்றோம், திருப்பி ரிவர்ஸ் பண்ணுவோம், ஆக மொத்தம் கெட்டதுல இருந்து தப்பிச்சு வெளியே வரும். இதை நான் சொன்ன மாதிரி அமேசான் ஆப்பிள்ன்ற மாதிரி சார்லி மங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்க, வாரன் பஃபெட்டோட கூட இருக்கவர், அவர் சொல்லுவார் ஆக்சுவலா இன்வெர்ட் எப்பவுமே இன்வெர்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் பத்தி யோசிச்சுட்டு நஷ்டம் ஆகக்கூடாது அங்கிருந்து ஆரம்பின்னு. அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது சொல்றது, நான் ஒரு 10 இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எதுவுமே நஷ்டமாயிடக்கூடாதுப்பா, வருதோ இல்லையோ நஷ்டமாயிடக்கூடாதுப்பா அப்படின்னு அங்கிருந்து ஆரம்பிப்பாராம். ஸோ இது நெகட்டிவ் சொன்னா நெகட்டிவ், பட் அதுல பாடம் நிறைய இருக்கு. சொன்னதை திருப்பி சொல்றேன், நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கும், கெட்டதையும் நடப்போம், ஏன்னா கெட்டதும் நடக்கும் நினைச்சீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்கற கொஞ்சம் பெரியவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன நெகட்டிவா பேசுறான்னு சொல்லுவாங்க. பட் நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.